தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசருமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவற்றை படிப்போர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர். ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர். அறிவற்றோர் இவற்றால் கூர் அறிவு பெறுவர். இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர். ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர். நுண்மதி உடையோர் வழிகாட்டும் திறமை பெறுவர். நீதி, நேர்மை, நடுநிலை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர். நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர் மொழிகளையும் அவர்கள் உய்த்துணர்வார்கள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணி மாலை. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள். நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் உன்னை பார்த்து, எங்களோடு வா, பதுங்கியிருந்து எவரையாகிலும் கொள்வோம், யாரேனும் ஓர் அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம், பாதாளத்தைப் போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். தன்னிடம் வருவோரை படுகுழி விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். எல்லா வகையான அரும்பொருள்களும் நமக்கு கிடைக்கும். கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே. அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்களுடைய கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கியிருப்பது அவர்களுக்கே ஊர் விளைவிக்கும் கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களே அளிக்கும் பொறியாகிவிடும். தீய வழியில் செல்வம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே. அச்செல்வம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும். ஞானம் வீதிகளிலிருந்து உரத்து கூறுகின்றது. பொதுவிடங்களிலிருந்து குரல் எழுப்புகிறது. பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது. நகர வாயில்களிலிருந்து இவ்வாறு முழங்குகின்றது: பேதையரே, நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதைமையில் உழல்வீர்கள்? இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்வதில் மகிழ்வு காண்பர்? முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்பார்கள்? என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளுங்கள். நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்லுவேன். என் செய்தியை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருள்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன். உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயலென தாக்கும்போது, இடுக்கண் உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதை தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை அடைவீர்கள். சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். பேதையரின் தவறுகள் அவர்களிடையே கொண்டுவிடும். சிறு மதியோரின் பொய்யான தன்னிறைவு அவர்களை அழித்துவிடும். எனக்கு செவி கொடுக்கிறவர் பாதுகாப்புடன் வாழ்வார். தீங்குவரினும் அச்சமின்றி மன அமைதியுடன் இருப்பார். பிள்ளாய், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்து. என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். ஆம், நீ நுண்ணறிவுக்காக வேண்டுதல் செய்து பகுத்தறிவுக்காக உரக்க மன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது
ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை பற்றிய அறிவை பெறுவாய். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் நுண்மதிக்கும் ஊற்றானவர் அவரே. நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார். மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார். தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். எனவே நீ நீதியையும் நேர்மையும் நடுநிலைமையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும். அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும். மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும். தீயவரின் வழி நின்றும் வஞ்சகம் பேசும் மனிதரிடமிருந்தும் அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கையினின்று அது உன்னை விடுவிக்கும். அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள், பெருந்தீமை செய்து அக்களிக்கின்றவர்கள். அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவருடைய பாதைகள் நேர்மையற்றவை. கற்பு நெறி தவறியவளிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலை மகளிடமிருந்தும் ஞானம் உன்னை விலகி இருக்கச் செய்யும். அவள் தன் இளமைக்கால கணவனை கைவிட்டவள், தன் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள். அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அவளின் வழிகள் இறந்தோரிடத்திற்கு செல்கின்றன. அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை. வாழ்வின் பாதைகளை அவன் மீண்டும் அடைவதில்லை. எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக, நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக. நேர்மையாளரே உலகில் வாழ்வர், மாசற்றோரே அதில் நிலைத்திருப்பர். பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர். நயவஞ்சகர் அதனின்று வேரோடு களைந்தெறியப்படுவர். பிள்ளாய், உன் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இருதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் அமைதியையும் அளிக்கும். நிறை அன்பும் வாய்மையும் உன்னை விட்டு அகலாதிருப்பவனாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். உன் இதய பலகையில் எழுதி வைத்துக்கொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவன் ஆவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவர். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகளும் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற்பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தம் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். ஞானத்தை கண்டுபிடித்தோர் பேறு பெற்றோர், மெய்யறிவை அடைந்தோர் பேறு பெற்றோர். வெள்ளியை விட ஞானமே மிகு நலன் தருவது. பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. முத்துக்களை விட ஞானமே விலை மதிப்புள்ளது. நீ விரும்பும் செல்வம் எதுவும் அதற்கு நிகராகாது. அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருளுகின்றது. அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்கச் செய்கின்றது. அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள். அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை. தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வென்னும் கனி தரும் மரமாகும். அதனை பற்றி கொள்வோர் பேறு பெற்றோர் ஆவர். ஆண்டவர் ஞானத்தால் பூவிலருக்கு அடித்தளமிட்டார். விவேகத்தால் வானங்களை நிலைபெறச் செய்தார். அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொங்கி எழுகின்றது. மேகங்கள் மழையை பொழிகின்றன. பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்திவை. இவை உன் வாழ்வுக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் ஒருபோதும் இடராது. நீ படுக்கப் போகும்போது உன் மனதில் அச்சமிராது. உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். பொல்லார் திகிலடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது
நீ அஞ்சாதே. ஆண்டவர் உனக்கு பக்க துணையாய் இருப்பார். உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்போர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்போருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். நேர்மையாளரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள். மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நான் உங்களுக்கு நற்போதனை அளிக்கின்றேன். நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள். நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்லப்பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே. நான் சொல்வதை உன் நினைவில் வை. என் கட்டளைகளை மறவாதே. நீ வாழ்வு அடைவாய். ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடிப்பெறு. நான் சொல்வதை மறந்துவிடாதே. அதற்கு மாறாக நடவாதே. ஞானத்தை புறக்கணியாதே. அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டங்கொள். அது உன்னை காவல் செய்யும். ஞானமே முதன்மையானது. ஞானத்தை தேடி பெற்றுக்கொள். உன் சொத்து எல்லாம் கொடுத்தாயினும் மெய்யுணர்வை தேடிப்பெறு. அதை உயர்வாக கருது. அது உன்னை உயர்த்தும். அதை நீ தழுவிக்கொள். அது உன்னை மாண்புறச் செய்யும். அது உன் தலையில் அழகிய மலர் முடியை சூட்டும். மாட்சியின் மணிமுடி ஒன்றை உனக்கு அளிக்கும். பிள்ளாய், கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுள் காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது. நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய். பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில். அதை விட்டுவிடாதே. அதை கவனமாய் காத்துக்கொள். அதுவே உனக்கு உயிர். பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே. தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே. அதன் அருகில் செல்லாதே. அதில் கால் வைக்காதே. அதை விட்டு விலகி உன் வழியே செல். தீமை செய்தாலன்றி பொல்லாருக்கு தூக்கம் வராது. யாரையேனும் கீழே வீழ்த்தினால் அன்றி அவர்களுக்கு உறக்கம் வராது. தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு. கொடுஞ்செயலே அவர்கள் பருகும் பானம். நேர்மையாளரின் பாதை வைகரி ஒளி போன்றது. அது மேன்மேலும் பெருகி நண்பகலாகின்றது. பொல்லாரின் பாதையோ கார் இருள் போன்றது. தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு. நான் சொல்பவற்றை கவனித்து கேள். உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். அவர்களுக்கு உடல் நலமும் தரும். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். ஏனெனில் வாழ்வின் ஊற்று அதனின்று தான் புறப்படுகிறது. நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது. வஞ்சகச் சொல் உன் வாயில் எழக்கூடாது. உன் கண்கள் நேரே பார்க்கட்டும். எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து. நீ நடக்கும் பாதையை செம்மைப்படுத்து. உன் வழிகளெல்லாம் உறுதியாய் இருக்கட்டும். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதே. பிள்ளாய், என் ஞானத்தில் உன் கவனத்தை செலுத்து. என் அறிவுரைக்கு செவிகொடு. அப்பொழுது விவேகத்துடன் நடந்து கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காவல் செய்யும். விலைமகளின் உதடுகளில் தேன் ஒழுகும். அவளுடைய வாய் வெண்ணெயினும் மிருதுவானது. ஆனால் அவள் உறவின் விளைவோ எட்டியினும் கசக்கும். அது இருபுறமும் கூரான வாள் வெட்டுதலை ஊக்கும்.
அவள் கால் சாவை நோக்கிச் செல்லும். அவள் காலடி பாதாளத்திற்கு இறங்கிச் செல்லும். வாழ்வுக்குச் செல்லும் பாதையை அவள் கவனத்தில் கொள்வதில்லை. அவளுடைய வழிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. ஆகையால் பிள்ளாய், எனக்கு செவி கொடு. நான் சொல்வதற்கேற்ப நடக்க மறவாதே. அவளிடமிருந்து நெடுந்தொலைவில் இருந்து கொள். அவள் வீட்டு வாயிற்படியை மிதியாதே. இல்லையேல் பிறர் முன்னிலையில் உன் மானம் பறிபோகும். கொடியவர் கையில் உன் உயிரை இழப்பாய். அந்நியர் உன் சொத்தை தின்று கொழுப்படைவர். நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறொரு குடும்பத்திற்கு போய்ச் சேரும். நீ எலும்பும் தோளுமாய் உருக்குலைந்து போவாய். உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய். ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே. கண்டிக்கப்படுவதை என் இதயம் புறக்கணித்ததே. கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமல் போனேனே. போதித்தவர்களுக்கு செவிகொடாமல் இருந்தேனே. இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கிறேனே என்று அலறுவாய். உன் சொந்த நீர்த்தொட்டியில் உள்ள நீரையே குடி. உன் வீட்டு கிணற்றிலுள்ள நல்ல தண்ணீரையே பருகு. உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா? உன் வாய்க்காலின் நீர் வீதிகளில் வழிந்தோட வேண்டுமா? அவை உனக்கே உரியவையாய் இருக்கட்டும். அந்நியரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளாதே. உன் நீரூற்று ஆசி பெறுவதாக. உன் இளமையின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான். அவளது மார்பகம் எப்போதும் உனக்கு மகிழ்வூட்டுவதாக. அவளது அன்பு உன்னை எந்நாளும் ஆட்கொண்டிருப்பதாக. என் மகனே, விளைமகளை பார்த்து நீ மயங்குவதேன்? வேற்று பெண்ணை நீ அணைத்து கொள்வதேன்? மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை. அவர்களுடைய பாதைகளையெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். பொல்லார் தம் குற்றச் செயல்களில் தாமே சிக்கிக்கொள்வர். தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டு கொள்வர். கட்டுப்பாடு இல்லாததால் அவர்கள் மடிந்து போவார்கள். தங்கள் மதிகேட்டின் மிகுதியால் கெட்டழிவார்கள். பிள்ளாய், உனக்கு அடுத்திருப்பவரின் கடனுக்காக நீ பொறுப்பேற்றிருந்தால், அல்லது அந்நியர் ஒருவருக்காக நீ பிணையாய் நின்றால், அல்லது உன் வார்த்தைகளை முன்னிட்டு ஒரு சிக்கலில் நீ மாட்டிக்கொண்டால், அல்லது உன் வாய் சொல்லிலேயே நீ பிடிபட நேரிட்டால், பிள்ளாய், உன்னை விடுவித்து கொள்ள இப்படி செய். உனக்கு அடுத்திருப்பவரின் கையில் நீ அகப்பட்டு கொண்டதால் விரைந்தோடி சென்று அவரை வருந்தி வேண்டிக்கொள். அதை செய்யும் வரையில் கண்ணயராதே. கண் இமைகளை மூட விடாதே. நீ வேடன் கையில் அகப்பட்ட மான் போல் இருப்பாய். கண்ணியில் சிக்கிய குருவிக்கு ஒப்பாவாய். எனவே உன்னை தப்புவித்து கொள்ளப்பார். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள். அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள். இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும். ஏழைமை உங்களை போர் வீரனைப் போல் தாக்கும். கயவனான போக்கிரி ஒருவன் தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைவான். அவன் கண் சிமிட்டுவான், காலால் செய்தி தெரிவிப்பான், விரலால் செய்கை காட்டுவான். அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதித்திட்டம் தீட்டுவான். எங்கும் சண்டை மூட்டி விடுவான். ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும். திடீரென்று அழிந்து போவான், மீள மாட்டான். ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை தீட்டும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலிச் சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடி. தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்தி வை. உன் கழுத்துக்கு மாலை என அணிந்து கொள். நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும்.
நீ படுத்திருக்கும்போது அவை உன்னை காவல் காக்கும், விழித்திருக்கும்போது அவை உன்னுடன் உரையாடும். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, கண்டித்து திருத்துதல் என்பது நல்வாழ்வுக்கு வழி. அவை உன்னை இலி மகளிடமிருந்தும் தேனொழுக பேசும் பரத்தையிடமிருந்தும் விலகியிருக்கச் செய்யும். உன் உள்ளத்தால் அவளது அழகை இச்சியாதே, அவள் கண்ணடித்தால் மயங்கி விடாதே. விலைமகளின் விலை ஒருவேளை சோறுதான், ஆனால் பிறன் மனையாளோ உயிரியை வேட்டையாடி விடுவாள். ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா? ஒருவன் தழல் மீது நடந்து சென்றால் அவனுடைய கால் வெந்து போகாமல் இருக்குமா? பிறன் மனை நயப்பவன் செயலும் இத்தகையதே. அவளை தொடும் எவனும் தண்டனைக்கு தப்ப மாட்டான். திருடன் தன் பசியை தீர்க்க திருடினால் அவனை மக்கள் பெருங்குற்றவாளி என கருதா இருக்கலாம். ஆனால் அவன் பிடிபடும் பொழுது 7 மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும். தன் குடும்ப சொத்து முழுவதையும் கொடுத்துவிட நேரிடும். கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன். அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்துக் கொள்கின்றான். அவன் நைய புடைக்கப்படுவான், பழிக்கப்படுவான். அவனது இழிவு ஒருபோதும் மறையாது. ஏனெனில் ஒரு கணவனின் பொறாமை உணர்ச்சி அவளிடம் சினவெறியை உண்டாக்கும். பழி தீர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாளில் அவன் இரக்கம் காட்ட மாட்டான். இழப்பீடு எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவனது சினம் தணியாது. என் பிள்ளையே, என் வார்த்தைகளை மனதில் இருத்து, என் கட்டளைகளை செல்வமான போற்று. என் கட்டளைகளை கடைப்பிடி, நீ வாழ்வடைவாய். என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்துக்கொள். அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டுகொள். உன் இதய பலகையில் பொறித்து வை. ஞானத்தை உன் சகோதரி என்று சொல். மெய்யுணர்வை உன் தோழியாக கொள். அப்பொழுது நீ இலி மகளிடமிருந்து தப்புவாய். தேனொழுக பேசும் பரத்தையிடமிருந்து காப்பாற்றப்படுவாய். ஒரு நாள் நான் என் வீட்டின் பலகணியருகில் நின்று கொண்டு பின்னல் தட்டி வழியாக பார்த்தபோது பேதைகளிடையே ஒரு இளைஞனை கண்டேன். மதிகேடனான அவனை இளைஞரிடையே பார்த்தேன். அவன் தெருவழியாய் நடந்து போய் அதன் கோடியில் ஒரு பெண்ணின் வீட்டை நோக்கி சென்றான். அது மாலை நேரம், பொழுது மயங்கும் வேளை. அந்த இரவிலே, இருட்டும் நேரத்திலே அங்கே அப்பெண் அவனை காண வந்தாள். அவள் விலைமகளைப் போல உடுத்தி வஞ்சக நெஞ்சினளாய் வந்தாள். அவள் வெளிப்பகட்டு மிகுந்தவள், வெட்கத்தை ஒழித்தவள். வீட்டில் அவளது கால் தங்காது. அவள் நடுத்தருவிலும் நிற்பாள், முச்சந்தியிலும் நிற்பாள், மூளை முடுக்குகளிலும் பதுங்கியிருப்பாள். அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாணமில்லா துணியுடன் அவனை பார்த்து, நான் பலிகளை படைக்க வேண்டியிருந்தது. இன்று நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றிவிட்டேன். அதனாலே தான் உம்மை காண வந்தேன். உம்மை அவளோடு தேடினேன், கண்டு கொண்டேன். என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கின்றேன். எகிப்து நாட்டு வண்ணக்கம்பளம் விரித்திருக்கின்றேன். வெள்ளைப்போளம், சந்தனம், இலவங்கம் ஆகியவற்றை கலவையிட்டு என் படுக்கையை மணங்கமலச் செய்திருக்கின்றேன். நீர் வாரும், விடியற்காலம் வரையில் இன்பத்தில் மூழ்கியிருப்போம். இரவு முழுவதும் காதலாட்டத்தில் கழித்திருப்போம். ஏனெனில் என் கணவர் வீட்டில் இல்லை, நெடுந்தொலை பயணமாய் போய்விட்டார். அவர் பை நிறைய பணம் கொண்டு போயிருக்கின்றார். முழு நிலா நாள் வரையில் திரும்பி வரமாட்டார் என்று சொன்னாள். இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்கச் செய்தாள். நயமாக பேசி அவனை மயக்கிவிட்டாள். உடனே அவனும் உணர்வு மழுங்கினவனாய் அவள் பின்னே சென்றான். வெட்டுவதற்காக இழுத்துச் செல்லப்படும் காளை மாட்டைப் போலவும், வலையில் சிக்கிக்கொள்ளப் போகும் கலைமானைப் போலவும், கண்ணியில் விளைப்போகும் பறவையைப் போலவும் சென்றான். ஓர் அம்பு அவனது ஈரலை ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அளிக்கப்படும் என்பதை அறியாமல் சென்றான். ஆகையால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கவனியுங்கள். உங்கள் மனத்தை அவளுடைய வழிகளில் செல்ல விடாதீர்கள். அவளுடைய பாதைகளில் அலைந்து திரியாதீர்கள். அவள் பலரை குத்தி வீழ்த்தியிருக்கின்றாள். வலிமை வாய்ந்தோரையும் அவள் கொண்டிருக்கின்றாள். அவளது வீடு
பாதாளத்திற்கு செல்லும் வழி, சாவின் அறைகளுக்கு இட்டுச் செல்லும் பாதை. ஞானம் அழைக்கிறதன்றோ, மெய்யறிவு குரல் எழுப்புகிறதன்றோ. வழியருகில் உள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் இடங்களிலே, நகர வாயில்களின் அருகிலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்துச் சொல்கின்றது: மனிதரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன். முன்மதியற்றோரே, விவேகமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிகேடரே, மெய்யுணர்வுடைய சிந்தையை பெறுங்கள். நான் சொல்வதை கவனியுங்கள். மிகச் சிறந்தவற்றை சொல்கின்றேன், நேரியவற்றை என் நாவு உரைக்கும். ஏனெனில் என் வாய் உண்மையை பேசும், பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு. என் வார்த்தைகளெல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை. உணர்வாற்றல் உள்ளோருக்கு அவை யாவும் மிக தெளிவு. அறிவை அடைந்தோருக்கு அவை நேரியவை. வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். முத்துக்களை விட ஞானமே சிறந்தது. நீங்கள் விரும்பும் செல்வம் அதற்கு நிகராகாது. நானே ஞானம். நான் விவேகத்தோடு வாழுகின்றேன். அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். திட்டமிடுவதும் நானே, தீர்ப்பளிப்பதும் நானே, மெய்யுணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் நியாயச் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே, தலைவர்கள் அனைவரும் நீதியுடன் ஆட்சி செலுத்துவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெறும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை நியாயமான பாதை. என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே, தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்க முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முனே நானே முதல் நிலை நிறுத்தப் பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுக்களும் அப்பொழுது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானங்களை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உயரத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அவருடைய கட்டளையை கடல் நீர் மீறாதிருக்கும்படி செய்தபோது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்பொழுதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்திருந்தேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் பேறு பெற்றோர். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் பேறு பெற்றோர். என்னை தேடியடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர். என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தை கலந்து வைத்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவித்தது. மதிகடருக்கு அழைப்பு விடுத்து, வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதைமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், நுண்மதியை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது.
இகழ்வோரை திருத்த முயல்வோர் அடைவது ஏளனமே. பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசைமொழியே. இகழ்வாரை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னை பகைப்பார்கள். ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வார்கள். ஞானிகளுக்கு அறிவுரை கூறு, அவர்களது ஞானம் வளரும். நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு, அவர்களது அறிவு பெருகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய அறிவே மெய்யுணர்வு. என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும், உன் ஆயுள் காலம் நீடிக்கும். நீங்கள் ஞானிகளாக இருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும். நீங்கள் ஏளனம் செய்வோராக இருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே துய்ப்பீர்கள். மதிகேடு என்னும் பெண் வாயாடியும் கட்டுப்பாடற்றவளும் எதையும் அறியாதவளுமாய் உள்ளவள். அவள் தன் வீட்டு வாயிற்படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிப்போக்கரை பார்த்து, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள். மதிகேடரை பார்த்து, திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது, வஞ்சித்து பெற்ற உணவை இன்சுவை தருவது என்பாள். அங்கே உயிரிழந்தோர் உள்ளனர் என்பதும் அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. சாலமோனின் நீதிமொழிகளாவன. ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தையை மகிழ்விப்பார்கள், அறிவற்ற மக்களோ தம் தாய்க்கு துயரம் அளிப்பார்கள். தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது, நேர்மையான நடத்தையோ சாவிலிருந்து விடுவிக்கும். நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்த விடார், பொல்லார் விரும்புவதையோ அவர்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார். வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியை உடையோரின் கையோ செல்வத்தை கொடுக்கும். கோடை காலத்தில் விளைச்சலை சேர்த்து வைப்பவன் மதியுள்ள மகன், அறுவடை காலத்தில் தூங்குபவனோ இகழ்ச்சிக்குரிய மகன். நேர்மையாளர் மீது ஆசிகள் தங்கும், பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். நேர்மையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும், பொல்லாரின் பெயரோ அழிவுறும். உள்ளத்தில் ஞானமுள்ளோர் கட்டளைகளை ஏற்பர், பிதற்று மூடரோ மகிழ்ச்சியுறுவர். நாணயமாக நடந்து கொள்வோர் இடையூறின்றி நடப்பர், கோணலான வழியை பின்பற்றுவோரோ வீழ்த்தப்படுவார். தீய நோக்குடன் கண்ணடிப்போர் தீங்கு விளைவிப்பர், பிதற்று மூடரோ வீழ்ச்சியுறுவர். நல்லாரின் சொற்கள் வாழ்வழிக்கும் ஊற்றாகும், பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், அன்போ அனைத்து தீங்குகளை மூடிவிடும். நுண்ணறிவுள்ளோரின் சொற்களில் ஞானம் காணப்படும், மதிகட்டவரின் முதுகிற்கு பிரம்பை ஏற்றது. நேர்மையாளரின் கனி வாழ்வு தரும் மரமாகும், ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும். நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவாரெனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர், கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்றோர் ஆவர். நல்லோர் ஆண்டவரது கருணையை பெறுவர், தீய சூழ்ச்சி செய்வோரை ஆண்டவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை, நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. பண்புள்ள மனைவி தம் கணவருக்கு மணிமுடியாவார், இழிவு தரும் மனைவியோ தம் கணவருக்கு எலும்புருக்கி போலிருப்பாள். நேர்மையாளரின் கருத்துக்கள் நியாயமானவை, பொல்லாரின் அறிவுரைகள் வஞ்சகமானவை. பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும், நேர்மையாளரின் பேச்சோ உயிரை காப்பாற்றும். பொல்லார் வீழ்த்தப்பட்டு ஒளிந்து போவர், நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும். மனிதர் தன் விவேகத்திற்கேற்ற புகழை பெறுவர், சீர்கட்ட இதயமுடையோரோ இகழ்ச்சி அடைவர். வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரே மேல். நல்லார் தம் கால்நடைகளையும் பரிவுடன் பாதுகாப்பார், பொல்லாரின் இரக்கமும் கொடுமை வாய்ந்தது. உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர், வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவற்றவர். பொல்லார் தீயோரின் பொறியினை விரும்புகின்றனர், நேர்மையாளரின் வேரோ கனி கொடுக்கும். தீயோர் தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக்கொள்வர், நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்தும் தப்புவார். ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகின்றார், வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனை பெறுகின்றார். மூடர் செய்வது தமக்கு சரியெனத் தோன்றும், ஞானியர் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர். மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளிப்படுத்துவர், விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார்.
உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் ஆவார். பொய்ச் சான்று அளிப்போரோ வஞ்சகம் நிறைந்தோர் ஆவார். சிந்தனையற்ற பேச்சு வாள் போல புண்படுத்தும். ஞானியரின் சொற்களோ புண்களை ஆற்றும். உண்மை உரைக்கும் உதடு என்றும் நிலைக்கும். பொய்யுரைக்கும் நாவோ இமைப்பொழுதே இருக்கும். சதித்திட்டம் வகுப்போர் தம்மையை ஏமாற்றிக் கொள்வர். அமைதியை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர். நல்லாருக்கு ஒரு கேடும் வராது. பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். உண்மையாய் நடப்போர் அவரை மகிழ்விக்கின்றனர். விவேகமுள்ளோர் தம் அறிவை மறைத்து கொள்வர். மதிகடரோ தம் மதியினத்தை விளம்பரப்படுத்துவர். ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும். சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வார்கள். மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும். இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும். நேர்மையாளரின் அறிவுரை நண்பர்களுக்கு நன்மை பயக்கும். பொல்லாரின் பாதை அவர்களை தவறிழைக்கச் செய்யும். சோம்பேறி தான் வேட்டையாடியதையும் சமைத்து உண்ணான். விடாமுயற்சியிடரோ அரும்பொருளை ஈட்டுவார். நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும். முரணானவரின் வழி சாவில் தள்ளும். ஞானமுள்ள மகன் தந்தையரின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். ஏளனம் செய்பவனோ கண்டிக்கப்படலை பொருட்படுத்த மாட்டான். நல்லார் தம் சொற்களின் பயனான நல்லுணவை உண்பர். வஞ்சக செயல்களே வஞ்சகர் உண்ணும் உணவாகும். நாவை காப்போர் தம் உயிரையே காத்துக்கொள்கின்றனர். நாவை காவாதோர் கெட்டழிவர். சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள், உணவோ இல்லை. ஊக்கமுள்ளோரோ உண்டு நிறைவடைகின்றனர். நல்லார் பொய்யுரையாய் வெறுப்பார். பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர். நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும். பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும். ஒன்றும் இல்லாதிருந்தும் செல்வர் போல நடிப்போரும் உண்டு. மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழையர் போல் நடிப்போரும் உண்டு. செல்வர் தம் பொருளை ஈந்து தம் உயிரை மீட்டுக்கொள்வர். ஏழையரோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சார். சான்றோரின் ஒளி சுடர் வீசி மகிழ்ச்சியூட்டும். பொல்லாரின் விளக்கோ அணைந்து போம். மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான். பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். விரைவில் வரும் செல்வம் விரைவாய் கரையும். சிறிது சிறிதாய் சேர்ப்பவரின் செல்வமே பெருகும். நெடுநாள் எதிர்நோக்கியிருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும். விரும்பியது கிடைப்பது வாழ்வு தரும் மரத்தை பெறுவது போலாகும். அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவுறுவர். கட்டளைகளை மதிப்போர் பயனடைவர். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் ஊற்றாகும். அது சாவை விளைவிக்கும். கண்ணிகளிலிருந்து ஒருவரை தப்புவிக்கும். நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும். நம்பிக்கை துரோகமோ கேடு அடையச் செய்யும். கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வர். மூடர் தம் மடமையை விளம்பரப்படுத்துவர். தீய தூதர் தொல்லையில் விழுவர். நல்ல தூதரோ அமைதி நிலவச் செய்வர். நல்லுரையை புறக்கணிப்போர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவர். கடிந்துரையை ஏற்போரோ புகழடைவர். நினைத்தது கிடைப்பின் மனத்திற்கு இன்பம். தீமையை விட்டு விலகுவது மூடர்களுக்கு இழிவானதாகும். ஞானமுள்ளவரோடு உறவாடுவோர் ஞானமுள்ளவர் ஆவார். மூடரோடு நட்பு கொள்வோர் துன்புறுவர். பாவிகளை தீங்கு தொடரும். நேர்மையாளருக்கு நன்மை கிட்டும். நல்லவரது சொத்து அவருடைய மரபினரைச் சேரும். பாவி சேர்த்த செல்வமோ நேர்மையாளரை வந்தடையும். புதிதாய் பண்படுத்தப்பட்ட ஏழையரின் நிலம் மிகுந்த உணவு தரலாம். ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் பறிபோகும். பிரம்பை கையாளாதவர் தம் மகன் மீது அன்பு கூறாதவர். மகன் மீது அன்பு கூறுபவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். நேர்மையாளருக்கு வயிறாயிர உணவு கிடைக்கும். பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும். ஞானமுள்ள பெண் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றார். அறிவற்றவளோ தன் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றாள். நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார். நெறிதவறி நடப்பவன் அவரை பழிப்பான். மூடனது பேச்சு அவனது முதுகுக்கு சாட்டையாகும். ஞானமுள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும். உழவு மாடுகள் இல்லையேல் விளைச்சலும் இல்லை. வலிமை வாய்ந்த காளைகள் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். வாக்கு பெறலாதோர் பொய்ச்சான்று கூறார். பொய்ச்சாட்சியோ
மூச்சுக்கு மூச்சு பொய் பேசுவான். ஏளனம் செய்பவன் ஞானத்தை பெற முயன்றும் அதை அடையான். நுண்மதியுடையரோ அறிவை எளிதில் பெறுவர். மூடனை விட்டு விலகிச் செல். அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது? விவேகமுள்ளோரது ஞானம் அவரை நேர்வழியில் நடத்தும். மதிகேடனின் மடமை அவனை ஏமாறச் செய்யும். பாவக் கழுவாய் தேடுவதை மூடர் ஏளனம் செய்வர். நேர்மையாளரின் நடுவே அதற்கு ஏற்புடைமை உள்ளது. இதயத்தின் கசப்பு இதயத்திற்கே தெரியும், வேறொருவரும் அதை தூய்க்க இயலாது. பொல்லாரின் வீடு வேரோடு அழியும், நேர்மையாளரின் கூடாரமோ தலைத்தொங்கும். ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு இட்டுச் செல்லும் பாதையாகிவிடும். நகைப்பிலும் துயரம் உண்டு, மகிழ்ச்சியை அடுத்து வருத்தமும் உண்டு. உண்மையற்றோர் தம் நடத்தையின் விளைவை துய்ப்பர், நல்லோர் தம் செயல்களின் பயனை அடைவர். பேதையர் தம் காதில் விழும் எதையும் நம்புவர். கூர்மதி உடையோரோ தம் அடிச்சுவடுகளை கவனிப்பர். ஞானமுள்ளவர் விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுபவர். மதிகேடரோ மட துணிச்சல் உள்ளவர், எதிலும் பாய்பவர். எளிதில் சினங்கொள்வோர் மதிகேடானதை செய்வர். தீயன செய்ய திட்டமிடுவோர் வெறுக்கப்படுவர். பேதையர் அறியாமை உடையோர், கூர்மதி உடையோரோ அறிவை மணிமுடியாய் சூடிக்கொள்வர். தீயோர் நல்லோர் முன் பணிவர், பொல்லார் நேர்மையாளரின் வாயிற்படியில் காத்து நிற்பர். ஓர் ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுவர். செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பார். நல்லோர் தம் செயல்களின் பயனை அடைவர். பேதையர் தம் காதில் விழும் எதையும் நம்புவர். கூர்மதி உடையோரோ தம் அடிச்சுவடுகளை கவனிப்பர். ஞானமுள்ளவர் விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுபவர். மதிகேடரோ மட துணிச்சல் உள்ளவர், எதிலும் பாய்பவர். எளிதில் சினங்கொள்வோர் மதிகேடானதை செய்வர். தீயன செய்ய திட்டமிடுவோர் வெறுக்கப்படுவர். பேதையர் அறியாமை உடையோர், கூர்மதி உடையோரோ அறிவை மணிமுடியாய் சூடிக்கொள்வார். தீயோர் நல்லோர் முன் பணிவர், பொல்லார் நேர்மையாளரின் வாயிற்படியில் காத்து நிற்பர். ஓர் ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுபவர். செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பர். அடுத்திருப்போரை இகழ்வர் பாவியராவார். ஏழையருக்கு இறங்குவோர் இன்பம் தொய்ப்பர். தீய சூழ்ச்சி செய்வோர் தவறிழைப்போர் அன்றோ. நலந்தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரியோர். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும், வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ஞானியருக்கு அவர்களது கூர்மதியே மணிமுடி, மதிகேடருக்கு அவர்களது மடமைதான் பூ மாலை. உண்மை சான்று உரைப்போர் உயிரை காப்பாற்றுவோர், பொய்ச்சான்று பகர்வோர் ஏமாறுவோர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும், அவர்தம் மக்களுக்கு அடைக்கலம் கிட்டும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும். சாவை விளைவிக்கும் கண்ணிகளினின்று அது மனிதரை தப்புவிக்கும். மக்கள் தொகை உயர மன்னரின் மாண்பும் உயரும். குடிமக்கள் குறைய கோமகனும் வீழ்வான். பொறுமையுள்ளோர் மெய்யறிவாளர், எளிதில் சினம் கொள்வோர் தம் மடமையை வெளிப்படுத்துகிறவராவார். மன அமைதி உடல் நலம் தரும், பொறாமையோ எலும்புருக்கி நோயாகும். ஏழையை ஒடுக்கிறவன் அவனை படைத்தவரை இகழ்கின்றான். வறியோருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார். பொல்லார் தம் தீவினையால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையாளர் சாகும்போதும் தம் நேர்மையை புகலிடமாக கொள்வர். நுண்ணறிவுள்ளோர் மனதில் ஞானம் குடிகொள்ளும், மதிகேடரிடம் அதற்கு இடமே இல்லை. நேர்மையுடைய மக்களிடம் மேன்மை அடையும், பாவம் நிறைந்த மக்கள் இழிவடைவர். முன்மதியுடைய பணியாளருக்கு அரசர் ஆதரவு காட்டுவார். இழிவு வருவிப்பன் மீதோ சீற்றம் கொள்வார். கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஞானமுள்ளோரின் நாவு அறிவை வழங்கும், மதிகேடரின் வாயோ மடமையை வெளியிடும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், அவை நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சோ ஒருவரை மடமுடையச் செய்யும்.
தன் தந்தை தரும் அறிவுரையை இயல்ந்து புறக்கணிப்பவன் மூடன். அவருடைய கடிந்துரையை ஏற்பவர் விவேகம் உள்ளவர். நேர்மையாளரின் இல்லத்தில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும். பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே. ஞானியரின் பேச்சு அறிவை வளர்க்கும் தன்மையது. மதிகேடரின் உள்ளம் அத்தகையதன்று. பொல்லார் செலுத்தும் பழி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும். நேர்மையாளரின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாய் இருக்கும். பொல்லாரின் செயல்களை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கின்றார். நெறிதவறி செல்வோருக்கு தண்டனை கடுமையாயிருக்கும். கடிந்துரைகளை வெறுப்போர் மரணம் அடைவர். பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவரின் பார்வையில் இருக்க, மனிதரின் உள்ளம் அவருடைய பார்வைக்கு மறைவாய் இருக்குமா? ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்வோரை விரும்பார். ஞானமுள்ளோரிடம் செல்லவும் மாட்டார். மனமகிழ்ச்சியால் முகம் மலரும். மனத்துயரால் உள்ளம் உடையும். விவேகமுள்ளவர் மனம் அறிவை நாடும். மதிகேடர் வாய்க்கு மடமையே உணவு. ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே. மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாள்களும் விருந்து நாட்களே. பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளோர் கொண்டோர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். எளிதில் சினங்கொள்பவர் சண்டையை மூட்டுவார். பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார். சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே. நேர்மையாளர் செல்லும் பாதையோ பரந்த நெடுஞ்சாலையாகும். ஞானமுள்ள மக்கள் தங்கள் தந்தையை மகிழ்விப்பார்கள். அறிவற்ற மக்களோ தங்கள் தாயை இகழ்வார்கள். மூடர் தம் மடமை குறித்து மகிழ்ச்சி அடைவர். மெய்யறி உள்ளோர் நேர்மையானதை செய்வர். எண்ணிப்பாராமல் செய்யும் செயல்கள் தோல்வி அடையும். பலர் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் வெற்றியடையும். தக்க மறுமொழி அளிப்பதால் மனிதருக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. காலமும் வேலையும் அறிந்து சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது. முன்மதி உடையோர் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அன்று, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும். இருமாப்புள்ளோர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார். கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை அவர் பாதுகாப்பார். தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கின்றார். மாசற்றோரின் சொற்களே அவருக்கு உவப்பளிப்பவை. வன்முறையில் செல்வம் சேர்ப்போர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பர். கைக்கூலி வாங்க மறுப்போர் நீடித்து வாழ்வர். நேர்மையாளர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர். பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலைவில் இருக்கின்றார். நேர்மையாளரின் மன்றாட்டுக்கு அவர் செவிசாய்க்கின்றார். இன்முகம் மனத்திற்கு மகிழ்ச்சி தரும். நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். வாழ்வளிக்கும் கடிந்துரைகளை காது கொடுத்து கேட்பவர் ஞானியரோடு குடியிருப்பார். அறிவுரைகளை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார். கடிந்துரைகளை ஏற்றுக்கொள்பவர் நல்லுணர்வை அடைவார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி. மேன்மையடைய தாழ்மையே வழியாகும். இதயத்தின் எண்ணங்கள் மனிதருடையவை, ஆனால் நாவு அளிக்கும் மறுமொழி ஆண்டவருடையது. மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர்தம் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் மனிதரின் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரின் அழிவு நாளையும் அவர் குறித்து வைத்திருக்கின்றார். இருமாப்புள்ளவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தரும் தண்டனைக்கு அவர்கள் தப்பவே மாட்டார்கள், இது உறுதி. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலகச் செய்யும். ஒரு மனிதனுடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அம்மனிதனுடைய எதிரிகளையும் ஆண்டவர் அவருக்கு நண்பராக்குவார். தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றனர், அதில் அவர்களை வழிநடத்துபவரோ ஆண்டவர். அரசரின் வாயினின்று பிறக்கும் வாக்கு கடவுளின் வாக்கு போன்றது. தீர்ப்பு வழங்கும்போது அவர் தவறு செய்ய மாட்டார். நேர்மையான நிறைகோளும்
துலாக்கோலும் ஆண்டவருக்கே உரியன. பையில் உள்ள இடைக்கற்களெல்லாம் அவரால் உண்டானவை. தீச்செயலை அரசர்கள் அருவருப்பார்கள், ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும். நேர்மையான பேச்சை அரசர் வரவேற்பார். நேரியவற்றை பேசுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார். அரசரின் சீற்றம் மரண தூதன் போன்றது, ஆனால் ஞானமுள்ளோர் அதை தனித்து விடுவர். அரசரின் முகமலர்ச்சி வாழ்வளிக்கும், அவரது தயவு பருவமழை பொழியும் மேகம் போன்றது. பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட நுண்ணறிவை பெறுவதே மேல். நேர்மையாளரின் பாதை தீமையை விட்டு விலகிச் செல்லும். தம் நடையை குறித்து விழிப்புடன் இருப்போர் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்வர். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளை பொருளை பகிர்வதை விட சிறுமைப்படுகிறவர்களோடு மனத்தாழ்மையுடன் இருப்பதே நலம். போதனைக்கு செவி கொடுப்போர் வாழ்வடைவர். ஆண்டவரை நம்புவோர் பேறு பெறுவர். ஞானமுள்ளோர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கருதப்படுவர். இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர். நுண்மதி உள்ளவர்களுக்கு அவர்களது நுண்மதியே வாழ்வளிக்கும் ஊற்றாகும். மூடர்களுக்கு அவர்களது மடமையே தண்டனையாகும். ஞானம் உள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகம் உள்ளதாக்கும். அவருடைய சொற்கள் யாவருக்கும் ஏற்புடையவனாகும். இன்சொற்கள் தேன்கூடு போன்றவை, அவை மனத்திற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை. ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு இட்டுச் செல்லும் பாதையாகிவிடும். உழைப்பவர் தமக்காகவே உழைக்கின்றார், அவரது வயிற்றுப்பசி அவரை உழைக்க தூண்டுகின்றது. குற்றங்களை பிறர் மீது இட்டுக்கட்டி கூறுபவர் கயவர். எரிக்கும் நெருப்பை போன்றது அவரது நாக்கு. கெடுமதி கொண்டோர் சண்டையை மூட்டி விடுவர். புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழியில் அவரை நடக்கச் செய்வார். கண்ணை சிமிட்டுவோர் முறைகேடானதை சிந்திப்பர். உதட்டை கடித்து கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர். நரைமுடி மதிப்புக்குரிய மணிமுடி, அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தம் மனதை அடக்குகிறவரே சிறந்தவர். மடியில் திருவுளச்சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுள தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே. சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழைய சோறு சாப்பிடுவதே மேல். முதலாளியின் மகன் ஒழுக்கங்கெட்டவனாக இருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான். ஏனைய சகோதரர்களோடு அவனும் உரிமை சொத்தில் பங்கு பெறுவான். வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடக்கையும் சோதித்து பார்க்கும். உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் ஆண்டவர். தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். அவதூறான கூற்றினை பொய்யின் ஆவலோடு கேட்பான். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கின்றார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். முதியோருக்கு அவருடைய பேரப்பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். பிள்ளைகளின் பெருமை அவர்களுடைய பெற்றோரே. பயனுள்ள பேச்சுக்கும் மதிகடனுக்கும் தொடர்பே இல்லை. ஆள்வோருக்கும் பொய்யான பேச்சு பொருந்தவே பொருந்தாது. கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தைப் போல பயன்படுத்துகின்றார். அதை கொண்டு அவர் எடுத்த காரியமனத்தையும் நிறைவேற்றுவார். குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறார். குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவர் நட்பை முறிப்பார். சொரணை கட்டவனுக்கு 100 அடி கொடுப்பதை விட கூர்மதி உடையவருக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும். தீயவர் கலகம் செய்வதையே நாடுவர். அவர்களை அழிக்கக்கூடிய தூதர் அனுப்பப்படுவார். மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிகடனுக்கு எதிர்ப்படுவது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவதை விட கேடானது. நன்மைக்கு பதில் எவர் தீமை செய்கிறாரோ அவரது வீட்டை விட்டு தீமை அகலாது. வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும். அது சண்டையாக வளரும் முன் அதை நிறுத்திவிடு. குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களே ஆண்டவர் அருவருக்கிறார். மதிகேடர் கையில் பணம் இருப்பதால் பயன் என்ன? ஞானத்தை பெற்றுக்கொள்ள அதை செலவிடுவாரா? அவருக்குத்தான் மனமில்லையே.
நண்பர் எப்போதும் அன்பு காட்டுவார். இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தார் இருக்கின்றனர். அடுத்தவர் கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவர் அறிவில்லாதவரே. வாதத்தை நாடுகிறவர் குற்றப்பழியை நாடுகிறார். இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும். கோணல் மதியுள்ளோர் நன்மையை காணார். வஞ்சக நாவுள்ளோர் தீமையில் சிக்குவார். மதிகேடனை பெற்றவர் கவலைக்கு உள்ளாவார். மூடனுடைய தந்தைக்கு மகிழ்ச்சியே இராது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. வாட்டமுற்ற மனநிலையோ எலும்பையும் உருக்கிவிடும். கயவர் மறைவாக கைக்கூலி வாங்கி கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றிவிடுவர். கூர்ந்த உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே கண்ணாயிருப்பார். மதிகேடரின் கவனமோ நாற்புறமும் அலையும். மதிகெட்ட பிள்ளைகளால் தந்தைக்கு கவலை, பெற்ற தாய்க்கும் அவர்களால் துயரம். நேர்மையாளருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றன்று. மேன்மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையன்று. தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி. தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளி. பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவனென கருதப்படுவான். தம் வாயை மூடிக்கொள்பவர் அறிவுள்ளவர் என மதிக்கப்படுவார். பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார். பிறர் கூறும் தக்க அறிவுரையையும் அவர் அவமதிப்பார். மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார். தம் மனத்தில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார். கயமையும் இழிவும் சேர்ந்தே வரும். மதிப்பை இழப்பவர் இழி சொல்லுக்கு ஆளாவார். மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை. அவை பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம். ஞானம் சுரக்கும் ஊற்று. பொல்லார் போல் ஒரு தலைச்சார்பு காட்டுவது முறையன்று. நேர்மையாளருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நன்றன்று. மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். அவரது பேச்சு அவருக்கு அடி வாங்கித் தரும். மதிகேடர் தம் வாயால் அழிவர். அவரது பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும். புரணி பேசுவோரின் சொற்கள் பலருக்கு அறுசுவை உணவு போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தன் வேளையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குறவனுக்கு உடன் பிறந்தவன். ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை. நேர்மையாளர் அதனுள் சென்று பாதுகாப்புடன் இருப்பர். செல்வர் தம் செல்வத்தை வல்லமையுள்ள நகர் என்றும் உயரமான அரண் என்றும் எண்ணிக்கொள்கின்றனர். முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு. மேன்மையடைய தாழ்மையே வழி. வினாவை செவ்வனை கேட்பதற்கு முன் விடையளிப்பவர்களுக்கு அச்செயலே மடமையும் இயல்ச்சியும் ஆகும். மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும். மனமே புண்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள யாரால் இயலும்? உய்த்துணர்வனின் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும். ஞானமுள்ளோரின் செவி அறிவு பெறுவதில் நாட்டம் கொள்ளும். ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு அவருக்கு நல்வழி பிறக்கச் செய்யும். அவரை பெரியோர் முன் கொண்டு போய் சேர்க்கும். வழக்கில் எதிரி வந்து குறுக்கு கேள்வி கேட்கும் வரையிலும் வாதி கூறுவது நியாயமாக தோன்றும். திருவுளச்சேட்டு விவாதத்தை முடிவுறச் செய்யும். வாதிடும் வலியோரின் வழக்கை அது தீர்க்கும். அரண் சூழ் நகரை கையகப்படுத்துவதை விட சினம் கொண்ட சகோதரனை தன் வயப்படுத்துவது கடினம். அவனது பகைமை கோட்டை தாழ்பாளர்களை போன்றதாகும். ஒருவரது வாயின் பயனால் அவரது வயிறு நிறையும். அவர்தம் நாவின் சொல்லால் அவர் நிறைவு கொள்வார். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். மனைவியை கண்டடைகிறவர் நலமடைகிறார். அவர் ஆண்டவரது நல்லாசியும் பெறுகிறார். ஏழையர் கெஞ்சி கேட்பர். செல்வரோ கடுகடுப்புடன் மறுமொழி கொடுப்பர். கேடு வருவிக்கும் நண்பர்களும் உண்டு. உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு. முறைகேடாய் பேசும் மதிகெட்டோரை விட மாசற்றோராய் வாழும் ஏழையரே மேல். எண்ணிப்பாராமல் செயலில் இறங்குவதில் பயனில்லை. பொறுமையின்றி நடப்போர் இடறி விழுவர். மனிதர் தம் மடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வர். எனினும் ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமுறுவர். செல்வம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பார். ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவர். பொய்ச்சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பொய்களையே பேசுபவர் தப்பித்து கொள்ள மாட்டார். வல்லவரின் தயவை நாடி வருவோர் பலர். நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர். வறியவரை விட அவருடைய உடன் பிறந்தாரே வெறுப்பர். அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பாரோ? அவர் கெஞ்சி வேண்டினாலும் அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலமாகும்.
மெய்யறிவை பேணிக் காப்போர் நன்மை அடைவர். பொய்ச் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பொய்களையே பேசுபவர் அழிந்து போவார். பகட்டான வாழ்வு அறிவெளிக்கு ஏற்றதன்று. மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதன்று. முன்மதியுடையோர் எளிதில் சினமடையார். குற்றம் பாராதிருத்தல் அவர்களுக்கு பெருமை தரும். அரசரின் சீற்றம் சிங்கத்தின் முழக்கம் போன்றது. அவர் காட்டும் கருணையோ புல்லின் மீது பெய்யும் பனிக்கு ஒப்பாகும். மதிகெட்ட மகனால் அவனுடைய தந்தைக்கு கேடு வரும். மனைவியின் நச்சரிப்பு ஓட்டைக்கோரேன் என்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது. வீடும் செல்வமும் ஒருவருக்கு வழி சொத்தாய் வரலாம். ஆனால் முன்மதியுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவான். திருக்கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவன் அழிந்து போவான். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து. இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாய் இருப்பாய். கடுஞ்சினம் கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும். இக்கட்டினின்று அவரை விடுவிப்பாயானால் மீண்டும் நீ அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். அறிவுரைக்கு செவிகொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள். பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்திருக்கும். நற்பண்பாளர் வாக்கு பிறலாமையை நாடுவர். பொய்யராய் இருப்பதை விட ஏழையராய் இருப்பதே மேல். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும். அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும். தீங்கும் அவரை அணுகாது. சோம்பேறி உண்களத்தில் கையை விடுவான், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவான். ஏளனம் செய்வோரை கசையால் அடி, அதை காணும் பேதையர் படிப்பினை பெறுவர். நுண்ணறிவுடையோரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார். தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் பிள்ளைகள் வெட்கக்கேட்டையும் இழிவியும் வருவித்துக் கொள்வார்கள். பிள்ளாய், நல்லுரை கேட்பதை விட்டுவிடாதே. விட்டுவிட்டால் அறிவு தரும் நன்மொழிகளை நீ புறக்கணிக்கின்றாய். தீக்குணமுள்ள சாட்சி நியாயத்தை மதிக்கானவன். பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருகச் செய்யும். இகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கின்றது. முட்டாள்களின் முதுகுக்கு பிரம்பு காத்திருக்கின்றது. திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும். போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும். அவற்றில் நாட்டம் கொள்வோர் மடையரே. அரசரின் சினம் சிங்கத்தின் முழக்கத்திற்கு நிகர். அரசருக்கு சினமூட்டுகிறவர் தம் உயிரை இழப்பார். சச்சரவில் ஈடுபடாதிருத்தல் மனிதருக்கு அழகு, ஏனெனில் மூடராயிருக்கும் எவரும் பூசலை விரும்புவர். சோம்பேறி பருவத்தில் உழுது பயிர் செய்ய மாட்டான். அவன் அறுவடை காலத்தில் விளைவை எதிர்பார்த்து ஏமாறுவான். மனிதர் மனத்தில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது. மெய்யறிவுள்ளவரே அதை வெளிவரச் செய்வார். பலர் தம்மை வாக்கு புரளாதவர் என கூறிக்கொள்வர். ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒருவரை கண்டுபிடிக்க யாரால் இயலும்? எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் பேறு பெறுவார்கள். அரசர் நீதி வழங்கும் இருக்கையில் வீற்றிருக்கும் போது தம் பார்வையாலேயே தீமையான யாவற்றையும் சலித்து பிரித்து விடுவார். என் இதயத்தை தூயதாக்கிவிட்டேன், நான் பாவம் நீங்க பெற்று தூய்மையாய் உள்ளேன் என்று யாரால் சொல்லக்கூடும்? பொய்யான இடைக்கற்களையும் பொய்யான அளவைகளையும் பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கின்றார். சிறுவர் சிறுமியரையும் அவர்களுடைய செயல்களை கொண்டே அறியலாம். அவர்கள் உண்மையும் நேர்மையும் மாணவர்களா என்று சொல்லிவிடலாம். கேட்கும் காது, காணும் கண், இவ்விரண்டையும் ஆண்டவரே படைத்தார். தூங்கிக் கொண்டே இருப்பதே நாடாதே. நாடினால் ஏழையாவாய். கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். ஒரு பொருளை வாங்கும்போது தரம் குறைவு, விலை மிகுதி என்று ஒருவர் சொல்வார். வாங்கிச் சென்றவன் தம் திறமையை நினைத்து தம்மையே மெச்சிக்கொள்வார். பொன்னையும் மிகுதியான முத்துக்களையும் விட அறிவுள்ள பேச்சை விலையுயர்ந்த அணிகலன். அந்நியருடைய கடனுக்காக பிணை நிற்கிறவருடைய ஆடையை எடுத்துக்கொள். அதை அந்த கடனுக்காக பிணையப் பொருளாக வைத்திரு. வஞ்சித்து பெறும் உணவு சுவையாய் இருக்கும், ஆனால்
பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போலாகும். நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறுவாய். சூழ்ச்சி முறையை வகுக்கும் முன் போரை தொடங்காதே. வம்பளப்போர் மறைவான செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர். வாயாடியோடு உறவாடாதே. தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாய் இராது. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே. ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை மீட்பார். பொய்யான இடைக்கற்களை பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கின்றார். கள்ள துலாக்கோலோ பயன்படுத்துவது முறையற்றது. மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார். அப்படி இருக்க ஒருவர் தம் வழியை எப்படி அறிய இயலும்? எண்ணாமல் ஒன்றை கடவுளுக்கு அர்ப்பணம் என நேர்ந்துவிட்டு அப்பொருத்தனையை பற்றி பிறகு எண்ணுவது கண்ணியில் கால் வைப்பதாகும். ஞானமுள்ள அரசர் பொல்லாரை பிரித்தெடுப்பர். அவர்கள் மீது சக்கரத்தை ஏற்றி நசுக்குவார். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு. அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் ஆய்ந்தறியும். அன்பும் உண்மையும் அரசரை ஆட்சியில் நீடித்திருக்கச் செய்யும். அன்பின் அடிப்படையிலே தான் அவரது அரியணை நிலைத்து நிற்கும். இளைஞருக்கு உயர்வளிப்பது அவர்களது வலிமை. முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரை முடி. நைய புடைத்தலே மனதின் மாசை அகற்றும். கசையடி கொடுத்தாலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். வாய்க்கால் நீரைப் போல் அரசரின் உள்ளம் ஆண்டவரின் கையில் உள்ளது. ஆண்டவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகின்றார். மனிதர்களுடைய நடத்தையெல்லாம் அவருடைய பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளங்களை சீர்தூக்கி பார்க்கிறார். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஊப்பொலிக்கும். மேட்டிமையான பார்வையும் இருமாப்பும் கொண்ட உள்ளமும் பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரிக்கொண்டு போகும். குற்றம் செய்பவரின் வழி கோணலானது. நேர்மையற்றவரின் செய்கை நேர்மையானது. நச்சரிக்கும் மனைவியோடு மாடி வீட்டில் வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பது இல்லை. ஏளனம் செய்வோரை தண்டிக்கும்போது அதை காணும் பேதையர் படிப்பினை பெறுவர். ஞானமுள்ளவருக்கு அறிவு புகட்டும்போது அவர் மேலும் அறிவுடையவராகார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்துக் கொள்கிறானோ அவன் தனக்கு உதவி வேண்டி மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள். மடியில் கைகூலி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள். நீதி நிலைநாட்டுவது நேர்மையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தீமை செய்வோருக்கோ அது தீயில் உண்டாக்கும். விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகிச் செல்பவர் இறந்தோரிடையே தங்கிட விரைபவர் ஆவார். ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழை ஆவார். மதுவையும் நறுமணப் பொருள்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார். நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலாக ஆகிவிடுவார். நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார். நச்சரிப்பும் சிடுசிடுப்பும் உள்ள மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல். ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும். மதிகேடரோ அவற்றை கரைத்து விடுவர். நேர்மையையும் இரக்கத்தையும் கடைப்பிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார். வளமையும் மேன்மையும் அடைவார். வீரர்கள் நிறைந்த பட்டணத்தை ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார். அவர்கள் நம்பியிருக்கும் அரணையும் அவர் இடித்து தள்ளுவார். தம் வாயையும் நாவையும் காப்போர் இடுக்கண் வராமல் தம்மை காத்துக்கொள்வார். ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு. அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு. சோம்பேறியின் அடங்க ஆசை அவனை கொல்லும். ஏனெனில் அவனுடைய கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. அவன் நாள் முழுதும் பிறர் பொருளுக்காக ஏக்கம் கொண்டிருப்பான். ஆனால் நேர்மையாளர் தம் பொருளை இல்லை எண்ணாது வழங்குவார். பொல்லார் செலுத்தும் பழி அருவருக்கத்தக்கது. தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பழி
இன்னும் அருவருக்கத்தக்கதன்றோ? பொய்ச்சான்று கூறுபவன் கெட்டழிவான். உன்னிப்பாய் கேட்பவரின் பேச்சோ என்றென்றைக்கும் ஏற்புடையதாகும். பொல்லாரது முகத்தில் போலி வீரம் காணப்படும். நேர்மையானவரோ தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார். ஆண்டவருக்கு எதிரான ஞானமும் இல்லை, நுண்ணறிவும் இல்லை, திட்டமும் இல்லை. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தேர்ந்து கொள்வது மேல். வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல். செல்வருக்கும் வறியவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு. அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே. எதிரில் வரும் இடரை கண்டதும் முன்மதியுடையோர் மறைந்து கொள்வார். அறிவற்றோர் அதன் எதிரே சென்று அழிவுக்கு ஆளாவார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும். நேர்மையற்றோர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும். விழிப்புடன் இருப்போர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார். நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். செல்வர் ஏழையை அடக்கி ஆள்வார். கடன்பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை. அநீதியை விதைப்பவன் தீமையை அறுப்பான். அவனது சீற்றம் அவனையே எரித்துவிடும். கண்களில் கனிவு கொண்டோர் தம் உணவை ஏழையரோடு பகிர்ந்துண்பர். அவர்களே ஆசி பெற்றவர்கள். ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து. சண்டை நின்றுவிடும். சச்சரவும் பழிச்சொல்லும் ஒளிந்துவிடும். தூய உள்ளத்தை விரும்புவர் தம் இனிமை மிக சொல்லால் அரசரது நட்பை பெறுவர். அறிவுடையோரை காப்பதில் ஆண்டவர் கண்ணாயிருக்கின்றார். பற்றுறுதி அற்றோரின் வார்த்தைகளை புறந்தள்ளுகின்றனர். வெளியே சிங்கம் நிற்கிறது, வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறான் சோம்பேறி. பரத்தை என் வாய் ஒரு ஆழமான படுகுழி. ஆண்டவரின் சினத்திற்கு ஆளானோர் அதில் போய் விழுவர். பிள்ளையின் இதயத்தில் மடமே ஒட்டி கொண்டிருக்கும். கண்டித்து திருத்தும் பிறம்பால் அதை அகற்றிவிடலாம். செல்வராகும் பொருட்டு ஏழையரை ஒடுக்குவோரும் செல்வருக்கு பொருள் கொடுப்போரும் ஏழையாவார். ஞானியர் பொதித்ததை நான் உனக்கு கூறுகின்றேன், செவிமடுத்து கேள். நான் போட்டும் அறிவை மனதில் ஏற்றுக்கொள். அவற்றை நீ உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு தேவைப்படும்போது எடுத்துரைக்க கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ ஆண்டவரை நம்ப வேண்டும் என அவற்றை நான் உனக்கு இன்று தெரியப்படுத்துகிறேன். அறிவும் நல்லுரையும் தரக்கூடிய 30 முதுமொழிகளை நான் உனக்கென்று எழுதி வைத்திருக்கிறேன் என்றோ? அவற்றை கொண்டு சரியானதையும் மெய்மையையும் உனக்கு காட்டியிருக்கிறேன். இதனால் உன்னை அனுப்பியோருக்கு உண்மை பதிலை உன்னால் தர முடியும். ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே. ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார். அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்து கொள்வார். கடுஞ்சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படி செய்தால் அவரின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய். உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். பிறருக்காக ஒருபோதும் பிணையாய் நில்லாதே. பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாகாதே. அந்த கடனை திருப்பிக் கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறிபோய் விடுமென்றோ? வழி சொத்துக்கு உன் மூதாதையர் குறித்து வைத்த எல்லையை நீ மாற்றி அமைக்காதே. தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார். அவர் பாமர மனிதரிடையே பணிபுரியார், அரசவையில் பணிபுரிவார். ஆளுநர் வீட்டில் நீ உணவருந்த உட்காரும்போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்துப்பார். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அது உன்னை வஞ்சிக்க விளையும் உணவாய் இருக்கலாம். செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே. அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன்? கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போய்விடுமென்றோ? கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே. அவரது அறுசுவை உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன்மீது அக்கறை இல்லை. நீ உண்ட உணவை வாந்தி எடுக்க நேரிடும். நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும்.
மதிகேடரின் காதில் விழும்படி எதையும் பேசாதே. உன் அறிவுரைகளை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி வைத்து திக்கற்றோரின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர். அவர்கள் சார்பில் அவர் உனக்கு எதிராக வழக்காடுவார். நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து. அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிகொடு. பிள்ளைகளை கண்டித்து திருத்த தயங்காதே. பிரமையினால் அடித்தால் அவர்கள் சாக மாட்டார்கள். நீ பிரமையினால் அவர்களை அடித்தால் பாதாளத்திலிருந்து அவர்களை தப்புவிப்பாய். பிள்ளாய், நீ ஞானம் உள்ளவனாய் இருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன். உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களி கூறும். வளமுடன் இருக்கும் பாவிகளைக் கண்டு பொறாமை கொள்ளாதே. ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சம் உள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. பிள்ளாய், இதை கவனி. ஞானம் உள்ளவனாயிரு. உன் மனத்தை நன்னெறியில் செலுத்து. குடிகாரரோடு சேராதே. பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழையராவார். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும்போது அவரை இழிவாக எண்ணாதே. மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு, அதை விற்பனை செய்யாதே. அவ்வாறே ஞானத்தையும் நல்லுரையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு. நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவர். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அப்பிள்ளையின் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். உன் தந்தையையும் உன் தாயையும் நீ மகிழ்விப்பாயாக. உன்னை பெற்ற அன்னையை கலிகூறச் செய்வாயாக. மகனே, நான் சொல்வதை கவனி. என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து. விளைமகள் ஒரு படுகுழி, பரத்தை ஒரு ஆள் கிணறு. அவள் கல்வனைப் போல பதுங்கியிருப்பாள். அவள் ஏராளமான பேரை வஞ்சிப்பவள். துன்பக் கதறல், துயரக் கண்ணீர், ஓயாத சண்டை, ஒளியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் ஆகிய அனைத்தையும் அனுபவிப்பர் யார்? திராட்சை மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, புது புது மதுக்கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதன் பளபளப்பென்ன எனச் சொல்லி மகிழாதீர். அது தொண்டைக்குள் செல்லும்போது இனிமையாக இருக்கும். பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனைப் போல தீண்டும். உன் கண்கள் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும். உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும். கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், நான் அதை உணரவில்லை. நான் எப்பொழுது விழித்தெழுவேன்? மதுவை இன்னும் கொடுக்கும்படி எப்போது கேட்பேன் என்று நீ சொல்வாய். தீயோர் வளமுடன் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே. அவர்களின் மனம் கொடுமை செய்வதே நினைத்து கொண்டிருக்கும். அவர்களது பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சாகும். ஞானத்தால் வீடு கட்டப்படும், மெய்யறிவால் அது உறுதியாக்கப்படும். அருமையும் நேர்த்தியுமான பல பொருள்களால் அறிவு அதன் அறைகளை நிரப்பும். வீரரை விட ஞானமுள்ளவரை வலிமை மிக்கவர். வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரை மேம்பட்டவர். ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை. கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை. ஞானம் மூடருடைய அறிவெல்லைக்கு அப்பாற்பட்டது. எனவே அவர்கள் வழக்கு மன்றத்தில் வாய் திறக்க மாட்டார்கள். தீமை செய்ய திட்டமிடுபவன் வஞ்சகன் என்னும் பெயர் பெறுவான். மூடர்கள் பாவத்தை தவிர வேறு எதற்காகவும் திட்டமிடுவதில்லை. ஒழுங்கினரை மக்கள் அருவருப்பார்கள். நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகுமென்றோ? கொல்லப்படுவதற்கு இழுத்துச் செல்லப்படுவோரை விடுவி. கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்று. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால், இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அன்றோ? உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அன்றோ? ஒவ்வொருவருடைய செயலுக்கும் ஏற்றபடி அவர் பயனளிப்பார் அன்றோ? பிள்ளாய், தேன் சாப்பிடு, அது நல்லது. தேன் அடை நின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாயிருக்கும்.
ஞானம் உனக்கு இனிமையாக இருக்கும் என அறிந்து கொள். அதை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கயவர் போல் பதுங்கியிருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே. அவர் குடியிருப்பை பாழாக்கி விடாதே. நல்லவர் ஒருவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார். பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். உன் எதிரி வீழ்ச்சியுறும்போது நீ மகிழாதே. அவரது கால் இடரும்போது களி கூறாதே. நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார். ஆண்டவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும். தீயோரை முன்னிட்டு எரிச்சல் அடையாதே. வளமுடன் இருக்கும் பொல்லாரைக் கண்டு மனம் வெதும்பாதே. தீயோருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது. ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அணைந்து போகும். பிள்ளாய், ஆண்டவருக்கும் அரசருக்கும் அஞ்சி நட. கிளர்ச்சி செய்வாரோடு உறவு கொள்ளாதே. ஏனெனில் திடீரென்று அவர்களுக்கு கேடு வரும். ஆண்டவரும் அரசரும் எத்தகைய கேட்டை வருவிப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும்? ஞானியரின் வேறு சில முதுமொழிகள். நீதி தீர்ப்பு வழங்கும்போது ஒருதலை சார்பு காட்டுவது நேரியதன்று. குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என தீர்ப்பளிப்பவரை மனிதர் சபிப்பர். உலகனைத்தும் வெறுக்கும். ஆனால் குற்றம் செய்தவரை தண்டிப்பவருக்கு நலம் கிட்டும், ஆசியும் கிடைக்கும். நேர்மையான மறுமொழி கூறுவோர் அன்போடு அரவணைக்கும் நண்பராவார். வாழ்க்கை தொழிலுக்கான முன்னேற்பாடுகளை செய். வயலை உழுது பயன்படுத்து. பிறகு உன் வீட்டை கட்டியெழுப்பத் தொடங்கு. தக்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சான்று சொல்லாதே. உன் வாக்குமூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே. அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன். அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே. சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன். அந்த மதிகேடனுடைய திராட்சை தோட்டத்தினுடைய சென்றேன். அதில் எங்கு முச்செடிகள் காணப்பட்டன. நிலம் முழுவதையும் காஞ்சொரி செடிகள் மூடியிருந்தன. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன். அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே. இன்னும் சிறிது நேரம் தூங்கு. இன்னும் சிறிது நேரம் உறங்கு. கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திரு. அப்பொழுது வறுமை உன்மீது வழிப்பறி கல்வனைப் போல் பாயும். ஏழமை உன்னை போர் வீரனைப் போல தாக்கும். இவையும் சாலமோனின் நீதிமொழிகளே. இவை யூதாவின் அரசராகிய எசேக்கியாவின் அவையினர் தொகுத்து எழுதியவை. ஒன்றை மறைபொருளாய் வைத்திருப்பது கடவுளுக்கு மாட்சியாம். ஒன்றை ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். அரசரின் உள்ள கிடக்கையை ஆராய்ந்தறிய மனிதரால் இயலாது. அது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் போன்றது. வெள்ளியினின்று மாசை நீக்கிவிடு. அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருள் ஒன்றை உருவாக்குவார். அரசரின் முன்னின்று கெடுமதி உரைக்கும் பொல்லாரை அகற்றிவிடு. அப்பொழுது அவரது ஆட்சி நீதி வலுவா நெறியில் நிலைநிற்கும். அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதே. பெரியவருக்குரிய இடத்தில் நில்லாதே. பெரியவர் முன் தாழ்த்தப்படுவதை விட நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை. ஏதோ ஒன்றை பார்த்தால் உடனே வழக்கு மன்றத்திற்கு போய்விடாதே. நீ கூறுவது தவறென்று காட்டி வேறொருவர் உன்னை வெட்கமடைய செய்தால் நீ என்ன செய்வாய்? அடுத்திருப்போரோடு உனக்குள்ள வழக்கை அவருடனே பேசி தீர்த்துக்கொள். வேறொருவரை பற்றிய மறைவான செய்தியை வெளிப்படுத்தாதே. அவ்வாறு வெளிப்படுத்தினால் அதை கேட்பவர் உன்னை இகழ்வர். உனக்கு வரும் மானக்கேடு நீங்காது. தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கணிக்கு சமம். தங்கச் சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஓர் இணையாக அமைவது போல எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை வெறுப்புடன் கேட்பவரும் ஓர் இணையாக அமைவர். குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார். அவர் தம் தலைவருக்கு புத்துயிர் அளிப்பார். கருமுகிலும் காற்றும் உண்டு, ஆனால் மழை இல்லை. கொடாமலே தன்னை கொடைவல்ல என்பவனும் இவ்வாறே. பொறுமை ஆட்சியாளரையும் இணங்கச் செய்யும். இனிய நா எலும்பையும் நொறுக்கும். தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு. அளவை மீறினால் தெவிட்டு போகும். நீ வாந்தி எடுப்பாய். அடுத்திருப்போர் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே. போனால் சலிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார். அடுத்திருப்போருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாளையும் கூரிய அம்பையும் ஒத்தவர். இக்கட்டு காலத்தில்
ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பள்ளையும் நொண்டிக்காலையும் நம்புவதற்கு சமம். மனத்துயரம் உள்ளவரை பாட்டு பாடச் செய்தல் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதலலை குவிப்பாய். ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார். வடகாற்று மலையை தோற்றுவிக்கும், புறங்கூறுதல் சீற்றப்பார்வையை தோற்றுவிக்கும். மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். தொலைவிடத்திலிருந்து வரும் நல்ல செய்தி வறண்ட தொண்டைக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீரை ஊக்கும். பொல்லாருக்கு இணங்கிடும் நேர்மையாளர் கலங்கிய ஊற்றையும் பாலடைந்த கிணற்றையும் ஒத்திருக்கிறார். தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்றன்று, புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று. தன்னடக்கமில்லா மனிதர் அறநழிந்த காவலில்லா பட்டணம் போல்வர். வேநீர் காலத்தில் பனி இருக்குமோ, அறுவடை காலத்திற்கு மழை பொருந்துமா? அவ்வாறே மதிகேடருக்கு புகழ் ஒவ்வாது. சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். குதிரைக்கு சவுக்கடி, கழுதைக்கு கடிவாளம், முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு. மடையர்களின் கேள்விக்கு அவர்களுடைய அறிவின்மைக்கு ஏற்ப பதில் உரைக்காதே. அவ்வாறு உரைத்தால் நீயும் அவர்களைப் போல் ஒரு மடையனே. மடையர்களின் கேள்விகளுக்கு அவர்களது மடைமையை உணர்த்தும் வகையில் பதில் உரை. இல்லாவிடில் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்வார்கள். மூடரை தூதாக அனுப்புதல் ஒருவர் தம் காலையை வெட்டி கேடு உண்டாக்கிக் கொள்வதற்கு சமம். ஊனக்கால்கள் தடுமாறி நடக்கும். அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்தவருக்கு சமம். மூடர் வாயிலுள்ள முதுமொழி குடிகாரன் கையில் உள்ள முச்சடிக்கு சமம். மூடரையோ குடிகாரரையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிப்போக்கர் எவராய் இருப்பினும் அவர் மீது அம்பு எய்கிறவரை ஒத்திருக்கிறார். தான் கக்கினதை தின்ன நாய் திரும்பி வரும். அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலையே மீண்டும் செய்வார். தமக்குத்தாமே ஞானியாய் தோன்றும் யாரையேனும் நீ பார்த்திருக்கிறாயா? அத்தகையோரை விட மூடர் திருந்துவதற்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. வழியில் சிங்கம் இருக்கிறது, வீதிகளில் சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் சோம்பேறி. கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறி தன் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பான். சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவான், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பலடைவான். தெளிவுடன் விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தான் மிகுந்த ஞானமுள்ளவன் என்று தனக்குத்தானே எண்ணிக்கொள்கிறான் சோம்பேறி. பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுவோர் தெருவில் செல்லும் நாயின் காதை பிடித்து இழுப்போருக்கு ஒப்பவர். கொல்லும் தீக்கொல்லியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில் பிறரை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்குச் செய்தேன் என்று சொல்பவரே. விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும், புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும். கரியால் தழல் உண்டாகும், விறகால் நெருப்பு எரியும். சண்டை பிடிக்கிறவரால் கலகம் மூளும். புரணி பேசுவோரின் சொற்கள் பலருக்கு அறுசுவை உணவு போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மண் பாண்டத்திற்கு மெருகூட்டி அதை பளபளக்கச் செய்வது போலாகும். பகையுணர்ச்சி உள்ள ஒருவர் நாவினால் கபடாய் நயம்பட பேசுவார், உள்ளத்திலோ சூது மறைந்திருக்கும். அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே. அவருடைய உள்ளத்தில் அருவருக்கத்தக்கவை 7 இருக்கும். அவர் தம் பகைமையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். தாம் வெட்டின குழியில் தாமே விழுவர், தாம் புரட்டின கல் தம்மேலே விழும். பொய் பேசும் நா உண்மை பேசுவரை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். இன்று நடக்கப் போவதே உனக்கு தெரியாததால் நாளை நடக்கப் போவதை குறித்து நீ பெருமையாய் பேசாதே. உன்னுடைய வாயன்று மற்றவர்களுடைய வாய் உன்னை புகழட்டும். உன் நாவன்று வேறொருவர் நாவு உன்னை போற்றட்டும். கல்லும் மணலும் பழுவானவை, மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பழுவானது. சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது. ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? வெளிப்படுத்தப்படாத அன்பை விட வெளிப்படையான கடிந்துரையே மேல். நண்பர் கொடுக்கும் அடிகள் நல் நோக்கம் கொண்டவை, பகைவர் தரும் முத்தங்களோ வஞ்சகமானவை. வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார், பசியுள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும்.
தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர். நறுமண தைலமும் வாசனை பொருள்களும் உள்ளத்தை மகிழ்விக்கும். நண்பரின் கனிவான அறிவுரை மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும். உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உடன் பிறந்தார் வீட்டுக்கு செல்லாதே. தொலைவில் இருக்கும் உடன் பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாகி என் மனத்தை மகிழச் செய். அப்பொழுது என்னை பழிக்கிறவருக்கு நான் தக்க பதிலளிப்பேன். எதிரில் வரும் இடரை கண்டதும் முன்முதியுடையவர் மறைந்து கொள்வர். அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவார். அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கிறவருடைய ஆடையை எடுத்துக்கொள். அதை அந்த கடனுக்காக பிணையப் பொருளாக வைத்திரு. ஒரு நண்பரிடம் விடியுமுன் போய் உறக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சவிப்பதற்கு சமமென கருதப்படும். ஓயாது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளின் இடைவிடா தூறல் போன்றவர். அத்தகு மனைவியை அடக்குவது காற்றை அடக்கப் போவது போலும் கையால் எண்ணெயை இழுக்க பிடிப்பது போலும் ஆகும். இரும்பை கூர்மையாக்குவது போல ஒருவர் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம். அத்தி மரத்தை பேணி வளர்க்கிறவருக்கு அதன் கனி கிடைக்கும். தம் தலைவரை பேணி காப்பவருக்கு மேன்மை கிடைக்கும். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார். பாதாளமும் படுகுழியும் நிறைவு பெறுவதில்லை. ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதே இல்லை. வெள்ளிக்கு உலைக்களம், பொன்னுக்கு புடக்குகை. ஒருவருக்கு அவர் பெறுகின்ற புகழே சோதனை. மூடனை உரலில் போட்டு நொய்யோடு நொய்யாக உலக்கையில் குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளை நன்றாக கவனித்துக்கொள். உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு. ஏனெனில் செல்வம் எப்போதும் நிலைத்திராது. சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை. புல்லை அறுத்த பின் இளம்புல் முளைக்கும். மலையில் உள்ள காய்ந்த புல்லை சேர்த்து வை. செம்மறியாடுகள் உனக்கு ஆடை தரும். வெள்ளாட்டு கடைகள் விற்று நீ விளைநிலம் வாங்க இயலும். எஞ்சிய ஆடுகள் கொடுக்கும் பால் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் உணவை கொடுக்கும். உன் வேலையாளர்களுக்கும் வாழ்வு கொடுக்கும். பொல்லாங்கு செய்தவர்களை எவரும் துரத்தாமலேயே அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையாளர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். ஒரு நாட்டில் நுண்மதியும் அறிவும் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும். ஆனால் ஒரு நாட்டினர் தீவினை புரிவார்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக்கொண்டே இருக்கும். ஏழையரை ஒடுக்கும் அதிகாரி விளைச்சலை அளிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவர். திருச்சட்டத்தை புறக்கணிப்போர் பொல்லாரை புகழ்வர். அதை கடைப்பிடித்து நடப்போரோ அவர்களை எதிர்ப்பர். தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதை தெரியாது. ஆண்டவரை வழிபடுவரோ எல்லாவற்றையும் நன்குணர்வோர் ஆவார். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராயிருக்கும் ஏழையே மேல். அறிவு கூர்மையுள்ள மகன் திருச்சட்டத்தை கடைப்பிடித்து நடப்பான். ஊதாரியோடு சுற்றித் திரிபவன் தந்தைக்கு இழிவு வரச் செய்வான். அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குவது சொத்து ஏழையருக்கு இறங்குவரை சென்றடையும். ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பாரானால் கடவுளும் அவருடைய வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். நேர்மையானவரை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவர். மாசற்றோர் நன்மையானவற்றை உரிமையாக்கிக் கொள்வர். செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வர். நுண்ணறிவு உள்ளோர் ஏழையரோ அவர்களது உண்மையான தன்மையை நன்கறிவர். நேர்மையாளர்கள் வெற்றி பெற்றதால் மக்கள் பெருமிதம் கொள்வார்கள். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாய் இருப்பார்கள். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். எப்போதும் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்பவர் பேறு பெறுபவர். பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார். கொடுங்கோல் மன்னன் ஏழை குடிமக்களுக்கு முழக்கமிடும் சிங்கமும் இறைதேடி அலையும் கரடியும் போலாவான். அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவர். நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்ட காலம் வாழ்வார். கொலை செய்தவன் தப்பியோடுவதாக எண்ணிக்கொண்டு படுகொலியை நோக்கி வருகின்றான். அவனை எவரும் தடுக்க வேண்டாம். நேர்மையாக நடப்போருக்கு தீங்கு வராது. தவறான வழியில் நடப்போர் தீங்கிற்கு உள்ளாவார். உழுது பயிரிடுவோர் நிரம்ப பெறுவர், உணவு பெறுவர். வீணானவற்றில் காலத்தை கழிப்போர் எப்போதும் வறுமை நிறைந்தவராய் இருப்பார். உண்மையுள்ள மனிதர்
நலன்கள் பல பெறுவார். விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஒருதலை சார்பு காட்டுவது நன்றன்று, ஆனால் ஒருவாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு. வன்கண்ணர் தாமும் செல்வராக வேண்டும் என்று துடிக்கிறார், ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார். முகப்புகழ்ச்சி செய்கிறவரை விட கடிந்து கொள்கிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். தன் தாய் தந்தையின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரின் பங்காளி ஆவான். பேராசை கொண்டவன் சண்டை மூலச் செய்வான். ஆண்டவரையே நம்பியிருப்பவர் நலமுடன் வாழ்வார். தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்வன் முட்டாள். ஞானியரின் நெறியில் நடப்பவரோ தீங்கின்றி விடுவிக்கப்படுவார். ஏழையருக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டு காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார். பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாய் இருப்பார்கள். அவர்கள் வீழ்ச்சியுற்ற பின் நேர்மையாளர்கள் மீண்டும் பெருகுவார்கள். பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதமுள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். நேர்மையாளர் பெருகினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஞானத்தை விரும்புவர் தம் தந்தையை மகிழ்விப்பார். விளைமகளின் உறவை விரும்புகிறவர் தம் சொத்தை அழித்து விடுவார். நியாயம் வழங்குவதில் அரசர் அக்கறை காட்டினால் நாடு செழிக்கும். அவர் வரி சுமத்துவதில் அக்கறை காட்டினால் நாடு பாழாய் போகும். தமக்கு அடுத்திருப்பவரை அவர்கள் எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணியில் சிக்க வைக்கிறார். தீயோர் தம் பாவம் என்னும் கண்ணியில் சிக்கிக்கொள்வார். நேர்மையாளரோ மகிழ்ந்து களி கூறுவர். ஏழையரின் உரிமைகளை காப்பதில் நேர்மையாளர் அக்கறை கொள்வர். இவ்வாறு அக்கறை கொள்வது பொல்லாருக்கு புரியாது. வன்முறையாளர் ஊரையை கொளுத்தி விடுவர். ஞானமுள்ளவரோ மக்களின் சினத்தை தணிப்பர். போக்கிரியின் மீது ஞானமுள்ளவர் வழக்கு தொடுப்பாராயின் அப்போக்கிரி சீர்வான். இகழ்ச்சியோடு சிரிப்பான், எதற்கும் ஒத்துவர மாட்டான். தீங்கறியாதவரை கொலைகாரர் பகைப்பார். நேர்மையாளரோ அவருடைய உயிரை காக்க முயல்வர். அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார். ஞானமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவருடைய சினம் மாறும். ஆட்சி செலுத்துகிறவர் பொய்யான செய்திகளுக்கு செவி கொடுப்பாராயின் அவருடைய ஊழியர் எல்லாரும் தீயவராவார். ஏழைக்கும் அவரை ஒடுக்குவோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு. இருவருடைய கண்களுக்கும் ஒளி வழங்குபவர் ஆண்டவரே. திக்கற்றவரின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவாராயின் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும். பிறமும் கட்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும். தம் விருப்பம் போல் நடக்கவிடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்கக்கட்டை வருவிப்பார்கள். பொல்லாரின் ஆட்சி தீவனையை பெருக்கும். அவர்களது வீழ்ச்சியை நேர்மையாளர் காண்பார். உன் பிள்ளைகளை தண்டித்து திருத்து, அவர்கள் உனக்கு ஆறுதல் அளிப்பார்கள். உன் மனத்தை மகிழ்விப்பார்கள். எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். திருச்சட்டத்தின்படி நடப்போர் நற்பேறு பெற்று மகிழ்வர். வெறும் வார்த்தைகளினால் வேலைக்காரர் திருந்த மாட்டார். அவை அவருக்கு விளங்கினாலும் அவற்றை பொருட்படுத்த மாட்டார். பேச துடிதுடித்து கொண்டிருப்பவரை என்னை பார்த்திருக்கிறாயா? அத்தகையோரை விட மூடர் திருந்துவதற்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. அடிமையை இளமை பருவம் முதல் இளங்காரங்காட்டி வளர்த்தால் அவர் பிற்காலத்தில் நன்றி கெட்டவராவார். எளிதில் சினங்கொள்பவரால் சண்டை உண்டாகும். அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். திருடனுக்கு கூட்டாளியாக இருப்பவன் தன்னையே பகைத்து கொள்கிறான். சாபத்தை கேட்டாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக்கொண்டு நடப்போர் கண்ணியில் சிக்கிக்கொள்வர். ஆண்டவரை நம்புவோருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். பலர் ஆட்சியாளரின் தயவை நாடுவதுண்டு, ஆனால் எந்த மனிதருக்கும் நியாயம் வழங்குவோர் ஆண்டவரண்டோ. நேர்மையற்றோரே நல்லார் அருவருப்பர், நேரிய வழி நடப்போரே பொல்லார் அருவருப்பர். மாசாவைச் சேர்ந்த யாக்கேயின் மகன் ஆகூரின் மொழிகள். அவர் ஈத்தியேல் ஊக்கால் என்பவர்களுக்கு கூறிய வாக்கு: மனிதருள் மதிகடன் நான், மனிதருக்குரிய அறிவாற்றல் எனக்கில்லை. ஞானத்தை நான் கற்றுணரவில்லை, கடவுளின் அறிவும் எனக்கில்லை. வானத்திற்கு ஏறிச் சென்று மீண்டவர் யார்? தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே கொணர்ந்தவர் யார்? கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார்? மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அவருடைய மகனின் பெயர் என்ன? நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிற்றே. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாய் கொண்டோருக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே.
கூட்டினால் நீ பொய்யனாவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரங்கள் 2 உம்மிடத்தில் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவர் யார் என்று நான் கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். வேலைக்காரரை பற்றி அவருடைய தலைவரிடம் போய் கோல் சொல்லாதே. சொன்னால் அவர் உன் மீது பழி சுமத்துவார். நீயோ குற்றவாளியாவாய். தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு. மாசு நிறைந்தோராயிருந்தும் தம்மை தூயோரென கருதும் மக்களும் உண்டு. கண்களில் இருமாப்பும் பார்வையில் ஆணவம் கொண்ட மக்களும் உண்டு. பற்களை வாள்களாகவும் கடவாய்ப் பற்களை கத்திகளாகவும் கொண்ட மக்களும் உண்டு. அவர்கள் நாட்டில் உள்ள ஏழையரை விழுங்கிவிடுவார்கள். உலகில் உள்ள எளியோரை தின்று விடுவார்கள். அட்டைப்பூச்சிக்கு தா தா என கத்தும் 2 புதல்வியர் உண்டு. ஆவல் தனியாதன 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4வதும் 1 உண்டு. அவை பாதாளம், மலடியின் கருப்பை, நீரை அவாவும் வறண்ட நிலம், போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே. தந்தையை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும், கழுகு குஞ்சுகள் தின்னட்டும். எனக்கு வியப்பை தருவன 3 உண்டு. என் அறிவுக்கு எட்டாத 4வதும் 1 உண்டு. அவை வானத்தில் கழுகு பறத்தல், கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல், நடுக்கடலில் கப்பல் மிதந்து செல்லுதல், ஆண் மானுக்கு இளம் பெண் மீதுள்ள நாட்டம் ஆகியவை. விளைமகள் நடந்து கொள்ளும் முறை இதுவே. தவறு செய்தவன் அவள் குளித்துவிட்டு நான் தவறு எதுவும் செய்யவில்லை என்பாள். உலகத்தை நிலைகுலைப்பவை 3. உலகத்தால் பொறுக்க இயலாத 4வதும் 1 உண்டு. அரசனாகிவிடும் அடிமை உண்டு. உண்டு திரியும் மதிகேடன், யாரும் விரும்பாதிருந்தும் இறுதியில் மணமுடிக்கும் பெண், உரிமை மனைவியின் இடத்தை பறித்து கொள்ளும் அடிமை பெண் ஆகியோரே. சிறியவை ஆயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் 4 உலகில் உண்டு. எறும்புகள், இவை வலிமையற்ற இனம், எனினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. குறுமுயல்கள், இவையும் வலிமையற்ற இனமே, எனினும் இவை கற்பாறைகளுக்கிடையே தம் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன. வெட்டுக்கிளிகள், இவற்றுக்கு அரசர் இல்லை, எனினும் இவை அணியணியாய் புறப்பட்டு செல்லும். பள்ளி, இதை கைக்குள் அடக்கிவிடலாம், எனினும் இது அரச மாளிகைகளிலும் காணப்படும். பீடு நடை போடுவை 3 உண்டு. ஏறுபோல் நடக்கின்ற 4வதும் 1 உண்டு. விலங்குகளில் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின்வாங்காததுமான சிங்கம், பெருமிதத்துடன் நடக்கும் சேவல், மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டுக்கிடா, படையோடு செல்லும் அரசர். நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும், தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்திக் கொண்டிரு. ஏனெனில் தயிரை கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும், மூக்கை நெரித்தால் இரத்தம் வரும், எரிச்சல் ஊட்டினால் சண்டை வரும். மாசாவின் அரசரான லெமுவேலின் மொழிகள் இவை. அவருடைய தாய் தந்தை தந்த அறிவுரைகள். பிள்ளாய், என் வயிற்றில் பிறந்தவனே, என் வேண்டுதலின் பயனாய் கிடைத்த என் பிள்ளாய், நான் சொல்வதைக் கவனி. உன் வீரியத்தையெல்லாம் பெண்களிடம் இழந்து விடாதே. அரசரை அழிப்பவர்களை அணுகாதே. லெமுவேலை கேள். அரசருக்கு குடிப்பழக்கம் இருத்தலாகாது, அது அரசருக்கு அடுத்தன்று. வெறியுற்றும் மதுவை ஆட்சியாளர் அருந்தலாகாது, அருந்தினால் அவர்கள் சட்டத்தை மறந்து விடுவார்கள். துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்க தவறுவார்கள். ஆனால் சாகும் தருவாயில் இருப்போருக்கு மதுவை கொடு. மனமுடைந்த நிலையில் இருப்போருக்கும் திராட்சை ரசத்தை கொடு. அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை மறக்கட்டும், தங்கள் துன்பத்தை நினைக்காதிருக்கட்டும். பேசத் தெரியாதோர் சார்பாக பேசு. திக்கற்றோர் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு. அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு. எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு. திறமை வாய்ந்த மனைவியை காண்பது மிக மிக அரிது. அவர் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவர். அவருடைய கணவர் அவரை மனதார நம்புகிறார். அம்மனைவியால் அக்கணவருக்கு நலமும் வளமும் பெருகும். அம்மனைவி தம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நல்லதையே செய்வார், ஒரு நாளும் தீங்கு நினையார். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தாமே தேடிக்கொணர்வர். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தாமே செய்வர். அவரை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். அவர் உணவுப் பொருள்களை தொலைவிலிருந்து வாங்கி வருவார். வைகரையில் துயிலெழுவார். வீட்டாருக்கு உணவு சமைப்பார். பணிப்பெண்டருக்குடைய வேலைகளை குறிப்பார்.
ஒரு நிலத்தை வாங்கும்போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவார். தம் ஊதியத்தை கொண்டு அதில் திராட்சை தோட்டத்தை அமைப்பார். சுறுசுறுப்புடன் அவர் வேலை செய்வார். ஊக்கம் குன்றாது உழைப்பார். தம் உழைப்பு நற்பயன் தருமென்பது அவருக்கு தெரியும். அவர் தம் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. ராட்டினத்தை தாமே பிடித்து வேலை செய்வார். நூல் இலைகளை தம் விரல்களால் திரிப்பார். எளியோருக்கு உதவி செய்ய தம் கையை நீட்டுவார். வறியோருக்கு வயிறார உணவளிப்பார். குளிர்காலத்தில் அவருடைய வீட்டாரை பற்றிய கவலை அவருக்கு இராது. ஏனெனில் எல்லாருக்கும் திண்மையான கம்பளி போர்வை உண்டு. தமக்கு வேண்டிய போர்வையை தாமே நெய்வார். அவர் உடுத்துவது பட்டாடையும் பல வண்ண உடைகளுமே. அவருடைய கணவர் ஊர் பெரியோரால் ஒருவராய் இருப்பார். மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவராயும் இருப்பார். அப்பெண் பட்டாடைகளை நெய்து விற்பார். வணிகரிடம் இடைக்கச்சுகளை விற்பனை செய்வார். அவர் ஆற்றலையும் பெருமையையும் ஆடையாய் உடுத்தியவர். வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கியிருப்பவர். அவர் பேசும்போது ஞானத்தோடு பேசுவார். அன்போடு அறிவுரை கூறுவார். தம் இல்லத்தின் அலுவல்களில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருப்பார். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகள் அவரை பேறு பெற்றவர் என வாழ்த்துவார்கள். அவருடைய கணவரும் அவரை மனமாற புகழ்வார். திறமை வாய்ந்த பெண்டிர் பலர் உண்டு. அவர்கள் அனைவருள்ளும் சிறந்தவர் நீரே என வாழ்த்துவார். எழில் ஏமாற்றும் அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சங்கொண்டுள்ள பெண்களே புகழத்தக்கவராவார். அவருடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவரை வாழ்த்துங்கள். அவரது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆமேன்.